பிடிச்ச பேரில் அதான் பிடிச்சிக்கிட்டான், குணங்கிட்ட பேரில் அதான் பேசுகிறான். இது இருக்கவே கஷ்டம். பிடிக்கான்ட்டே இருக்க முடியாது, குணங்கிட்டேயும் இருக்க முடியாது. சிரித்து பேச கிடைச்சா அவள் சண்டை கூட அவனா செவிடா அவளை தான் கட்டிக்கிட்டு இருப்பா. சொல்லுவான், சிரித்து பேச கட்டணும் உன்னை கூட்டி விட்டு சம்பாதிப்பேன். அப்பா இப்படிலோன்ட்டு எப்படி இருக்க முடியாது, கொன்றுவான். ஐயோ குடிகாரன்ட்டு வாழ முடியாது, குணங்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றுவான், சாகடிச்சிடுவான் நம்மளை. பெண்கள் தலையெழுத்து என்ன கிளம்ப முடியாது. பிள்ளை பெற்றாச்சு ஒரு சொல்லுவாங்க, ஒரு அடுப்பில் வச்சுருக்க கொல்லி எரிஞ்சு தான் ஆகணுன்ட்டு. என்ன வேதனை, பெண்கள் நிலமை அவ்வளோ மோசமாக இருக்குது. ஒரு 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 கல்கத்தாவில் மேற்கு வங்காளத்தில் ஒரு காலேஜில், மெடிக்கல் காலேஜ் நர்ஸு நர்ஸை உயிரை காப்பாற்ற முடியலை. நமக்கு உயிரை காப்பாற்றவங்க கொடுக்கக்கூடிய ஒரு நர்ஸை உயிரை காப்பாற்ற முடியாத பெண்களுடைய நிலமை. நம்ம உயிரை காப்பாற்றி கொடுக்க ஒரு நர்ஸை உயிரை காப்பாற்ற முடியாத நிலமை. அவங்க எல்லோரும் கூட உட்காந்து சாப்பிட்டு போனாங்க, தனியாக போயிருக்கக்கூடாது. உலகத்தை பற்றி தெரிய அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். செமினார்கள் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது, அங்கே மட்டும் இல்லாமல் இங்கே போச்சு. போலீஸ்காரங்களை கடந்து அவங்க கூட இருந்து 12,000 சம்பளம் அவங்க தான் உள்ளே போய் குடிச்சிட்டு போயிருக்கா. அதான காரணம். இப்போ அவன் 1ஆந்தேதி வரும். ஏப்பா 1ஆந்தேதியில் கோடான கோடி புண்ணியமாக அது பாவம். கவர்மெண்ட்க்கு நம்ம புண்ணியத்தை கொடுக்கும். நமக்கு கூல்ட்ரிங்க் கடை கணக்காக வச்சுருக்காங்க. தெருவுக்கு தெரு, நாட்டுக்கு நாடு, வீட்டுக்கு வீடு கூல்ட்ரிங்க் கடை தான். அதை குடிச்சிட்டு பிறகு மினிஸ்டருக்கு தெரியணும்னா, மினிஸ்டர் ஷுட் நோ தட் தோஸ் ஹூ ஆர் ட்ரங்க் ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் இஸ் ஸ்பாயில்டு. குடித்தா சிறுகுடல் பெருகுடல் அவங்க கெமிக்கல், அது கூட தெரியல மினிஸ்டர் எதுக்கு அப்படி தெரிஞ்சால் எதுக்கு ஆர்டர் கொடுக்கான். அப்போ அது எவன் சேர்த்தா நமக்கான அடுத்தவன் சாப்பிட்டோம், அடுத்த குடும்பம் நாசமாக போட்டு நமக்கு நன்மை கிடைக்கணும் தானே பார்க்க. ஒரு மினிஸ்டர் இருந்தால் இதெல்லாம் தெரியணும். பீடி சீரட்டு குடி இருக்கிறனால கெட்டதில் எது நஷ்டம், நல்லதில் எது லாபம், இதை தெரிஞ்சால் நல்லது செய்யணும். கெட்டது பூரா அடித்தா தானே நல்லது வரும். கெட்டதாக அடித்தா தான் நல்லது வரும். இருக்காங்காலத்தில் 4 மணிக்கு போயிடுவான், 4 மணிக்கு குடிச்சிட்டு போயிடுவான். குடிக்காதனால மதியம் வாங்கிடுவேன். வேறு கட்டுறாங்க மைண்டு டசின் ஒர்க் அன்கான்ஷியஸ். குடித்தா மண்டையில் தாக்கும், மூளையில் தாக்கி கெமிக்கல் மயக்கம் வரும். அவன் என்ன செய்தான்னு அவனுக்கு தெரியாது. அவன் கொஞ்சம் நேரம் யோசித்தப்பா, ஐயோ நம்மளை என்னமோ பண்ண பிறந்தா மூளை தான் மயங்கிட்டா அவன் என்ன செய்தானே அவனுக்கு தெரியாது. ஏதோ சந்தோஷத்தை அனுபவிக்கன்னு சொல்லி அனுபவிச்சிட்டு அப்புறம் யூடியூப்பை சொல்லுது 99% நல்ல யூடியூப்பில் பிறந்தாலேருந்து அது வரைக்கும் எதுவும் இல்லாமல் செத்தவனை கூட உயிரோடு இருக்கிறதுக்கு எல்லாம் இருக்குது. உலகத்தில் நன்மைகள் நிறையா இருக்குது. 99 ஒரே சதவீதம் இந்த ப்ளூ பிக்சர் கிடையாது. அசிங்கப்படம் ஏற்படம் ஒருத்தன்ட்ட எப்படி சொல்லலாம், ஒருத்தன் 2 வட்டம், ஒருத்தன் 3 வட்டம், நிறைய பேர் ஒருத்தன்ட்ட 2 வட்டம் 3 வட்டம் இப்படி அசிங்கப்படம் போட்டு அதாவது கல்யாணம் முடித்த வயசில் பார்க்க பிறந்த பிள்ளையே அதை பார்க்க அளவுக்கு அந்த படத்தை பார்த்து கெட்டு போகிற அளவுக்கு இருக்குது யூடியூப். அதனால தான் யூடியூப் வேலை பார்க்கறனாலே கேவலமாக நினைக்காங்க. எங்களுக்கு நானே கழுவி கொடுக்க யூடியூபர். அதை ஏன் அப்படி பண்ணணும்? யூடியூப் 99% நன்மை செய்து சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுக்க, எத்தனை பேருக்கு வேலை வாட்டி கொடுக்க, ஆன்லைனில் அமெரிக்கா ஜார்ஜியாவில் இருக்குது. எங்களை போல் ஆட்களுக்கு எவ்வளோ வேலை கொடுக்கு, சார் காட்டி எல்லாம் கொடுக்க. அதில் ஒரு சொட்டு விஷம் கணக்கு அந்த அசிங்கப்படுத்தி வைக்கிங்க. எப்படி பொம்பளைகிட்ட எப்படி அசிங்கம் பண்ணுதா, ஆம்பளைகிட்ட அப்படியெல்லாம் அது போட்டு கேவலப்படுத்தி வச்சு அந்த ஃபீலிங்கில் இருக்குது. இப்போ பீடி குடிக்கவும் பீடியிலே இருக்கான், சிகரெட் குடிக்கவும் சிகரெட்லேயே இருக்கான், குடிக்கவே இருக்கான். அதே போல் செக்ஸ் படத்துக்கு அது செக்ஸ்லேயே இருக்கன்ட்டுக்கு ஒரு ஆட்டு செக்ஸுக்கு அடிமை தான். அது அடிக்ட்டு தான். பீடி சிகரெட்டு குடி அதே போல் ஆகி இந்த கெட்ட வார்த்தை பேச ஒரு ஆட்டை பேச அடிக்ட் ஆகிடும். எல்லாம் அப்படி தான். அப்படியே குடியில் ஆகிடும். அவன் மேலே தப்பு இல்லை. அவன் குடிச்சிட்டு கெட்ட படத்தை பார்த்துட்டு போயிருக்கான். அவன் 4 பொண்டாட்டி இருக்கான், 4 வட்டையும் அவன் தாக்குதல் பிடிக்கலை, அது போயிட்டான். அப்புறம் அவன் குடிச்சிட்டு அவன் யார்ட்டையா போகணுன்னு இருக்கான். அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு அவன் கூடயே போயிருக்கான், இந்த தேவையா குடிக்க போயிருக்கான். இவனை விட்டுட்டு போயிட்டான். இவன் விட்டுட்டு அவன் போயிட்டான். இவனை கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவள் இருக்கா. அவள் தனியாக வாரையில் இருக்கா. யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு பொண்ணு ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கா. அவள் எதுக்கு தனியாக போனால்? அவள் தலையெழுத்து விதி கூப்பிட்டு போயிருக்கு. இவங்க இலைச்சி ஆகணும்னு நினச்சி சிசிடிவி கேமரா எல்லா இடத்துல இருக்குது, அங்கே மட்டும் இல்லை. ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. வீட்டுக்கு போய்ட்டு எல்லாம் ஜாலியாக இருந்தேன். எல்லாம் திருட்டு தாயோடு அவன் எப்படிப்பட்ட படுக்காளி போய் எல்லாம் செக்ஸ் படம் பார்த்துருக்கா. நல்லா படம் எல்லாம் கிடைக்கி 10-11 மணி 4 மணிக்கு அப்படியே பார்த்துட்டு அவனுக்கு ஆளை கிடைக்கல. அவனுக்கு ஃப்ரெண்டு போயிட்டான். அப்போ உள்ளே போய் அவளை என்ன செய்ய அந்த பணியாக ஒரு இப்படி அன்றைக்கி அவள் மாட்டேன்ட்டுக்கா கழுத்தை நெரிச்சு கொண்டு கழுத்து காது எல்லாத்துலையும் எதோ செமினார்கள்லேயும் வேறு இடத்துலையும் சுரங்க ஏதாவது வச்சாலும் வச்சுருப்பாங்க, வந்திருப்பாங்க. மற்றவங்களும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சொல்லுதான் 16 இடத்துல காயம், 9 இடத்துல காயம், காதில் வயிற்று இடத்துல குச்சி அந்த வீடை சரிஞ்சு இருக்க கழுத்தை நெரிச்சு அரகுறை நிர்வாணமாக அவளை இது பண்ணி எவ்வளவு கஷ்டமாக அப்படி பண்ணியிருக்காங்க. சரி.
கூட்டாக கூட பண்ணியிருப்பேன். அதாவது எல்லா இடத்துலையும் அப்படி தான். ஒரு சின்ன பிள்ளை 62 பேருக்கு எடுக்கான். 62 வயசு கிழவியும் கெடுக்கான். இப்போ 5 பேரை அரிச்சேர்ந்து ஒரு பெண்ணாக்கி எடுக்காங்க. எவ்வளவு கஷ்டம் அவ்வளோ இஸ்ரேலாம. அதெல்லாம் மனுஷனா மிருகமா? பொம்பளை வந்து தெய்வம் கணக்கு ஆகிடும். கடவுள் என்ன ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வச்சுருக்கான், என்ன பலவர்கள் என்ன வச்சுருக்கான். சின்ன பிள்ளை பெரியவன் சொன்னால் கண்டுபிடிச்சிடான். சின்ன பிள்ளைய எப்படி வச்சுட்டு ஒரு ஸ்கூலில் ஒரு 10 ஃப்ளோரில் ஒரு சின்ன பிள்ளைய இப்போ ஒருத்தன் போய் இது பாத்ரூமில் வேலை பார்க்க போய் பண்ணிடு. இப்படி பண்ண அப்படி இப்போ மெட்ராஸில் ஒரு பஸ்ஸில் போய் ஒரு பிள்ளை அவங்க லவ்வர் முன்னால் கொடுத்து பிறப்புறுப்பில் போய் ஒரு குழாயை திருப்பிச்சு சாக்கடையில் தூக்கி போட்டுருங்க. கடைசியில் அவன் படைச்சிட்டு வச்சுட்டான். இப்போ இப்படிலாம் என்ன இருக்குது இந்த சக்தி ஸ்கூலில் பாரு, உள்ளேயே காண்டம் வச்சு தேவையே கூடியது. ஒரு ஸ்கூல் வந்து புனிதமானது. ஸ்கூலில் அப்படி இருக்கும். ஸ்கூல் I have worked one of the school. I don't want to name, and they have the HM is no hair, and used to tell about all the ladies for sex and talk. That girl has told me. They got told to all, they didn't call me the job again. இப்போ ஸ்கூலில் வேலை பார்த்தாங்க. ஒரு கதவு இருக்கும், கருப்பு கதவு. அது வந்து கருப்பு கதவு உள்ளே இருக்கிறது வெளியே பார்க்கல, வெளியே இருக்கவங்களும் உள்ளே தெரியாது. பிள்ளைகளெல்லாம் நீ அப்படி ட்ரெஸ் கொடுத்து இப்படி ட்ரெஸ் பாலியலில் பேசி கடைசியில் அது எனக்கு தெரிஞ்சு எனக்குலாம் பிடிக்காது. நான் எல்லாத்துக்கும் சொன்னோம்னா பொம்பளை பிள்ளைகிட்ட இப்படிலாம் பேச அப்படின்னு எழுந்தோன்னே என்னை வேலைக்கு கூப்பிடல. இப்படி இருக்குது உலகம். வந்து ஒரு கதவு கருப்பு கண்ணாடின்னு ஒன்று வச்சுக்கூட உள்ளே என்ன நடக்கலாம் வெளியே தெரியாது. அப்படி இருக்கலாம். ஒரு செமினாரில் எல்லாம் இருக்குது, வேறு வழி வந்திருக்கலாம். அந்த பிள்ளையும் சேர்த்துக்கான எல்லாத்துலேயும் கேமரா இருக்குது. அதில் மட்டும் என் கேமராவில் இப்போலாம் 4 மணிக்கு வந்து 4 மணிக்கு வந்து தூங்க வந்திருக்கு. பாவம் தானே, உயிரை காப்பாற்ற. அது வந்து குடிச்சிட்டு கெட்ட பழக்கம் வந்து பாட்டை கேட்டு வந்துடுறேன் செக்ஸி படத்தை. எதனா மூடு வந்தோடனே அந்த ஒருத்தர் இல்லை ஏதாவது சான்ஸ்னா அவங்க கூட வந்தவன் போயிட்டான். தின்னு சாப்பிட்டுட்டு போயிட்டான். அவன் நல்லா ஒரு இடத்துக்கு செக்ஸி போய்ட்டு இன்னொரு இடத்துக்கிட்ட காமை கொட்டி பிடிச்சி போயிடுவேன் வச்சுட்டு இவன் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு இதான் கிடைக்கணும். அவளை போய் நாசமாக்கிட்டான். எத்தனை இடத்துல கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டான். ஐயோ பாவம். அது கேட்கவே எவ்வளோ இதாக இருக்குது மனசு. எனக்கு அதை நினச்சி பார்த்து பார்த்தோம்னா ஹார்ட் அட்டாக்கில் நெஞ்சே நின்றுடும். கழுத்தை நெரிச்சு காதில் எடுத்தான், கண்ணையில் குத்த எடுத்தான், பிறப்புறுப்பில் அதெல்லாம் எடுத்தான். உள்ளே 9 செத்த பிறவும் சிலவங்க இருப்பேன். அப்படிலாம் இருக்குப்பா. எப்போ காமை கொட்டி பிடிச்சி போயிடுவேன். பெண்களுக்கு எங்கே இருக்குது? பெண்ணை செத்த பிறவை வச்சு ஒருத்தங்கிடுங்க அப்படின்ட்டு பேப்பரில் என்ன இது எங்கே பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 76 சுதந்திரமாக 80 பேர் ஒரு நாளுக்கு எடுக்காங்க. 1 மணி நேரத்தில் 3 பேருக்கு எடுக்கப்படுதாங்க. இதில் பொம்பளை பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பிட்டு படித்து என்ன புண்ணியம், என்ன திறமை இருந்து என்ன புண்ணியம்? ஒரு புண்ணியமும் கிடையாது. திறமை என்ன? நம்ம தலையை எழுத்து ஒருத்தர் கடவுளை படைச்சிருக்கான். பிறந்து வளர்ந்து இவங்க ஏழை சாவணுன்னு விதி இருக்குது. அஸ்ட்ரானமி இஸ் those who are killed and killed by their astronomy, the planet is working like this. எவன் கொலை பண்ண அவன் வந்து அந்த கோள்கள் வந்து வேலை பார்த்து இவன் கையால் சாவணும் விதி இருக்குமா? அப்போ தான் சாவும். அதே போல் அவள் கையால் விதி எல்லாம் பரவாயில்லன்னா வந்து பார்த்துருக்காங்க. மற்றவங்க வந்து வீட்டுக்கு போயிருந்திருக்க காலில் போகிற ரத்தம் தேய்ச்சிக்கலை நாய் கெடுத்துட்டு எல்லாம் கழுவி வச்சுட்டு ஷூவில் ரத்தம் இருந்திருக்கு பற்றி அப்படியே காட்டி கொடுக்கும் சொல்லுவாங்க. திருடுவேன் குழம்பு ஏதாவது ஒன்றா விட்டுட்டு போவான்னு சொல்லிட்டு பல நாள் தேட ஒரு நாள் ஆகப்பட்டான். பல நாள் எத்தனை பேரை கெடுத்தா ஒரு நாள் ஆகப்பட்டான்னு ஒரு நாள் கடவுளை வந்து காட்டி அவனை ஆட்டையை ஆப்பு வச்சுட்டான். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ வச்சு வாயில் ரத்தம் உடம்பு ரத்தகராறு பாவி. இதை வந்து ஒருத்தர் செய்தானக்கா இல்லைன்னு சொல்லுவாங்க. சொல்ல முடியாது. செமினார் ஆள் வச்சுருக்காங்க. வேறு இடத்துல வழி வச்சு தெரியாமல் வச்சு இந்த சக்தி ஸ்கூலில் எப்படி காண்டாந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இது போலலாம் எல்லாம் இருக்கும்ல. ஆஸ்பத்திரியில் தான் எல்லாம் இருக்குமே. ஸ்கூல்லேயே காண்டம் வச்சுருக்காங்க, ஆஸ்பத்திரியில் காண்டம் தான் எல்லாம் வச்சுருக்காங்க வச்சுருவாங்க. சொல்ல முடியாது. நிறைய பேர் இந்த செமினாரில் வந்து கேட்டாலுமே எதுக்கு முதல்ல வர மாட்டாங்க. அப்போ முதல்வருக்கும் இருக்கும் இவனை மட்டும் நீ பிடி அப்படின்னு சொல்லி இவனை உடனே தூக்கில் போடுங்காங்க. நான் உடனே தூக்கில் போட்டால் தெரியாது எவன் இருக்கான்னு. இன்னும் விசாரித்து எல்லாத்துக்கும் தண்டனை வைக்கிறான். ஆனால் அவன் வந்து ஆத்மா இருக்கும். அங்கே வந்து சாகாத சினிமா படத்தில் எப்படி இருக்குது அதை விட மோசமாக இருக்குது. சினிமாவில் தான் அப்படி இருக்கும்போது தான் நேரம் அதை விட மோசமாக இருக்குது. அதனால் அவள் ஆவி தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். யார் கொண்டாலும் அவள் ஆவி சும்மா விடாது, காட்டி கொடுத்துரும். காட்டி கொடுத்து இவளை எப்படி வெண்கலே வச்சாங்களோ அதே போல் அவனே தூக்கில் தொங்க பண்ண உடனே தூக்கில் தொங்க பண்ணாது வந்து மந்தாயத்தில் தாங்க அவங்களால முடியலை அப்படின்னு சொல்லிட்டு மாநிலம் மத்திய சர்க்கார் போகுது. அவங்க சைடு வந்து கண்டுபிடிச்சா உடனே தண்டை கொடுக்குற சட்டத்தில் ஓட்ட தப்பிச்சிடுவாங்க. இந்த லா இஸ் கேப் இஸ் எஸ்கேப்.
யார் யாருக்கானு உடனே கொண்டு அவனை மாறுகால் மாறு வாங்கணும், அல்லது அவனை சாவ விடக்கூடாது, காலுக்கே வெட்டி போடணும், காலுக்கே வெட்டி போட்டு பிச்சை எடுக்க வைக்கணும். அப்படி தான் திருந்துவான். செத்து போனால் உடனே உயிர் போயிடும். அவள் எப்படி துடிச்சு செத்தாலும் அதே போல் இப்படி செய்தோம்னா காலுக்கே துண்டாக வெட்டி போட்டு காலுக்கே நகல முடியாது பிச்சை எடுக்க வைக்கணும். தெருவில் பிச்சை எடு, அது வந்து தண்டனை. கொஞ்சம் கொஞ்சமாக சாகணும். அப்படி வந்து தண்டனை கொடுக்கணும். செத்து போனால் தான் அவனும் ஒரே நாளில் செத்துடுவானே. சாகுத வரைக்கும் செய்த தப்பாக அவனும் தான் இருக்காது. அப்படி இது தெரிந்தாது. அதாவது மனசாட்சி கடவுள் சாட்சிக்கு தெரிந்தால் அம்மா அப்பா இருக்க வீட்டில் இருக்கல ஒரு ஃப்ரீடம் இல்லை. இப்போ பெண்களும் சொல்லுவது there is no freedom for the parents to study their course and they to marry. There is no freedom to allow marriage apart from the caste, religion, everything. Where is the freedom? No freedom at all. Where we are having the freedom to walk but no security for the safety. Most are raping. So how can they get freedom? Even ladies having the skills in the daytime, they would do night time. There is a question mark. பகலில் எங்கேனாலும் மேலே ராத்திரி எங்கேயும் போக முடியுதா? போக முடியாது தான் பெண்கள். இன்றைக்கி ராத்திரியும் பகலையும் ஒரு சேஃப்டி எங்கேனாலும் பெண்கள் போயிட்டு வரலாமே. அன்றைக்கி தான் அது பெண் போலீஸ் ஏற்றுல இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். பெண் சின்ன பிள்ளைய பெருசங்களுக்கு தேவையே குடியிருக்கலாம் பொண்ணு தானே. தமிழ்நாடு, சென்னை, மும்பை, கல்கரில் எத்தனை தேவையே குடியிருக்காங்க. தேவையே குடி ஒய்ச்சி தீர அதுக்கு தானே வச்சுருக்கு. வேறு கவர்மெண்ட்டு சொல்ல தேவைக்குடி யாரும் வீட்டில் நடத்துனாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுதாங்க. அதே போல் அவனுங்களும் பெர்மிஷன் கொடுத்து ரெகக்னேஷன் வச்சு பணம் வருமானம் வருது. அது தப்பு இல்லை. பிறகு எய்ட்ஸ் நோட்டுக்கு ஆஸ்பத்திரியும் கிடையாது. இது என்ன இதுப்பா? நல்லது செங்கலை எது கெட்டது எது மினிஸ்டருக்கு தெரியணும். இப்படி குடித்தா சிறுகுடல் பெருகுடல் அவிஞ்சிடும். இப்போ நியூ இயர் வருது, கோடி கணக்கில் கிடைக்காது. பாவம். அந்த பாவம் யார் மினிஸ்டர் ஆர்டர் கொடுக்காங்க அவனுக்கு பாவம் தானே வரும். அதே போல் இப்போ யூடியூப் காட்டுப்பா, நீங்களும் இந்த பிக்சரை நிப்பாட்டுங்க, அல்லது உங்களுக்கும் பாவம் பிடிக்கும். இதில் உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு, ஒரு பங்கு கிடையாது. இதே போல் இப்போ 4 மொழி டீச் பண்ணது நல்ல சேனல் அப்படி இருக்க தான் செய்யுது. கெட்ட சேனல் எதுக்கு அக்செப்ட் பண்ணுங்க? அது என்ன வருமானம் அடுத்தவங்களுக்கு எடுக்க உங்களுக்கும் தெரியணும். டீச்சர் பலாத்காரமாக தான் டீச்சர் பிள்ளைகளை வைக்கிறது. இந்த கோயில் ஸ்கூல் வந்து கோயில் தெய்வம். அதிலே உள்ள இருக்க அசிங்க கலிகாலம் படிச்சுட்டு வேலை இல்லை. கலிகாலம் வந்து படிச்சுட்டு வேலை இல்லை. படிக்காததான் சம்பாதி, கெட்ட வழியில் போய் சம்பாதி. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கலி உலகத்துக்கு அழிவு. இந்த உலகத்தை அழிக்காதனால கடவுள் வந்து உலகத்தை அழிக்காதான் காரணம். அவனா மனசாட்சியை திருந்தார். எல்லோரும் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. நல்லது தான். 4 மணி நேரம் லேட்டாக தான் அதை கண்டுபிடிச்சிருக்கா ஐயா. வந்து செயற்படாமல் கலவையிலே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. வீட்டுக்கு விட்டுட்டு பிறகு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் வந்து முதல்ல வரை எதுக்கு வேறு இடத்துக்கு மாற்றினாங்க? அதுவும் கொஸ்டின் மார்க்குது. எதுக்கு அவன் போகணும்? சிடி கேமரா எல்லா இடத்துல இருக்குது. அதிலே வைக்கலாம். அப்போ எல்லோரும் சேர்ந்து ஏதோ அண்டா கிரண்டை வச்சு பண்ணிடுமா? அதையும் கேள்விக்கிற அதையும் கண்டுபிடிக்கணும். இப்போ இதே பேரே போயிட்டா. ரூமாக தனியாக இருக்கனால தெரிய மாட்டேங்குது என்ன நினைக்கிட்டு. திருட்டு தயவில் சிசிடி கேமரா வச்சாலும் அதே மூஞ்சில் கருப்பு துணியை போட்டு வந்துடுதான்னு வைப்பான். அந்த புர்கா போட்டு கொஞ்சமான அந்த புர்காவை தப்பாக போட்டு வச்சுட்டு புர்காண்டு வச்சுருக்கான். அப்படியே ஒரு யூடியூப்பில் போடுறான். புர்கா போட்டு வரான், கருப்பு மூஞ்சி பண்ணிதானே எப்படின்னா பண்ணுவான். அந்த மனசாட்சி கடவுள் சாட்சி பயந்தாக இருந்தால் இருக்க முடியாது. ஆனால் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை. ஒரு ஜாதியிலே இந்து நாடார் கிறிஸ்டின்னு இந்த நாடான கட்டி கொடுக்க மாட்டாங்க. ஜாதியில் 3 ஜாதி இருக்குது நாடார், அதிலே கட்டி கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரீடம் கிடையாது. பிள்ளைகளுக்கு படிக்க கல்யாணம் முடிக்கையில் ஃப்ரீடம் கிடையாது. பெற்றோர் அடக்கி வந்து கொள்ளுதாங்க. அப்புறம் புருஷன் கொடுமை, அப்புறம் வேலை பார்க்க இடத்துல கொடுமை, போகிற இடத்துல கொடுமை, வேறு இடத்துல கொடுமை. கொஞ்சம் ராத்திரி வந்தால் கெடுத்துட்டு போயிடுறான். ஸ்கூலில் சைக்கிளில் போகிற பிள்ளைய தூக்கிட்டு போய் பழியிட்டுட்டான். அது போலீஸ் கண்டுபிடிக்கையில் மிலிட்ரிக்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி என்ன பிறகு செத்த பிறகு எங்கேயோ எங்கள் ஊரில் நடந்தது. இப்படி இருக்க பெண்களுக்கு எங்கே வந்து ஃப்ரீடாக இருக்குது? ஒரு அம்மா அப்பா ஃப்ரீடாக பேச மாட்டேங்குது, ஃப்ரீயாக இருக்க எல்லாம் மோசமான இதில் போகுது. கடவுளை மனசாட்சி பிராசி பாருங்க. கடவுள் இன்றைக்கி கடவுளை ரொம்ப கும்பிடுவானே திருந்த முடியாது. கடவுளுக்கு திருடனா இப்போ அடுத்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. எதையுமே ஒழிக்க முடியாது. பலாத்காரமானதையும் முடிக்க முடியாதுன்னு 28 சுதந்திரம் 80 பேர் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு 3 பேர் கற்பழிக்காங்க. இப்படி எப்படி இருக்க முடியும்? சின்ன பிள்ளைய போய் பெரியவங்க எடுப்பிள்ளைங்க தேவையான அப்போ தான் இந்த பிள்ளை வந்து பேசக்கூடாது. ஆனால் குடி வந்து ரொம்ப மோசம். குடிச்சிட்டாரு போய் குடிக்காரன் வந்து குடிச்சிட்டு மயங்கிடும். அதுக்கு முன்னால் அவன் தெளிவாக குடிக்க மயஞ்சி அதுபோல் குணங்கட்டாட்டே வாழ முடியாது. அவனால குடிக்க முடியாது. தங்கமே, என் பொண்ணே, கண்ணே, மணியே, முத்து குடித்த பேர் அந்த மூளை மயங்கிற. அதை குடிச்சிட்டு தேவையா மலையை புண்டா மலை குதி மலை வைப்பான அம்மா புண்டா உண்மையை போட்டவங்க சிக்கி வம்பு
ஆண்டவனா இவன்ட்ட போகிறேன் அவன்ட்ட போகிறேன் இவன்ட்ட போகிறேன் நம்மளை கூட்டிகிட்டு சம்பாதிப்பேன், சிரித்து பேசுகிறான்னா கூட்டிகிட்டு சம்பாதிப்பேன், 3 நாள் ஏன்டாலனா இவன்ட்ட போகிறேன், அப்போ ஏன்டாலனா இவன்ட்ட போகிறேன் இப்படி. அதனால தான் 3 பொண்டாட்டி இன்னொருத்தி கேன்சர் அப்படி இருக்க முடியல, அப்புறம் இருக்கே இல்லையா படு அப்படிம்பா. செக்ஸ் வந்து புனிதமானது, ஷேர் ஆஃப் திஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இஸ் வித் த பாடி, தென் ஒன்லி வில் பி ஹாப்பி. ஒரு செக்ஸுங்கிறது மனசை வந்து 2 பேரும் பயந்துட்டு உடலை பயந்தது புனிதமானது. அந்த லவ் சொல்லியே ஒருத்தன் பலாத்காரமான கூட்டி போயிருக்கப்போ உலகம் எவ்வளோ மெசேஜ் ஈஸிங்க லவ் ஈஸியாக பலாத்காரம் ரேப் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்டை வச்சு லவ்னு சொல்லி கூட்டு போய் அப்படி இப்படி என்ன நியூஸ் இப்போ அதை வச்சுக்கையில் பெண்களை நான் தற்கொலையே பண்ணிடலாம் போல இருக்குது. இந்த உலகத்தில் வாழ்ந்தோமே எப்படி நம்ம வாழ போகிறோம்னு சங்கடம் தான். இதெல்லாம் தெரிஞ்ச ஒவ்வொரு பெண்களுக்கு அவ்வளோ கஷ்டம். நம்ம எப்படி காத்து கடவுளை தவிர யாரும் கிடையாது. அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த ஆளும் கூட கிருஷ்ணாவே கொண்டுட்டு கற்பழிச்சிடும். கிருஷ்ண பகவான் கம் டு சேவ் ஆல்சோ கில். கிருஷ்ணனே கொண்டுட்டு கற்பழிச்சிடும். மோசமான கழிவு உலகம், கழிவு முத்தி போச்சு, எது அழிவு வருது. படித்தவனுக்கு வேலை இல்லை, படிக்காதவனுக்கு எல்லாம் வேலை, இதெல்லாம் கலிகாலம். நல்லவனுக்கு வேலை இல்லை. முன்னாலாம் பேப்பரில் 99% குட் நியூஸ், ஒரு நியூஸ் தான் மோசம். இப்போ போகிற அங்கே ஆக்சிடென்ட், இங்கே ஆக்சிடென்ட், இங்கே கற்பழிப்பு, இங்கே போய் இங்கே ஃப்ராடுங்க, லஞ்ச ஊழல், இதெல்லாம் பார்க்கையில் என்ன தெரியுதுன்னா நான் களி முத்தி போச்சு. 1% நல்லது இருக்குது, அதையும் கெட்டதாக்கிறாங்க. உலகம் பூரா அழிவு காலத்தில் போது கழிவு உலகம், களி முத்தி போச்சு. கல்கி அவதாரம் எடுத்து உலகம் அழிய போது, வேறு ஒன்றும் இல்லை. உலகம் 5 நாளில் அழிஞ்சிடும். போக போக அது குறையாது, போக 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 களி முத்தி கூடி போச்சு. களி முத்திட்டு அதன் விளைவு தான் இது. உலகம் வந்து அழியக்கூடியது. 10 வருஷத்தில் களி முத்தி எல்லாம் அழிஞ்சிடும், முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி இது மனுஷன் திருந்தாலும் கடவுளுக்கு பயப்படணும். கடவுளை தான் ஃபிலாசபி, மனுஷ தத்துவம், மனுஷ குணங்கள் நல்லதே சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாஸ் மீடியாலாம் டு மாஸ் மீடியா ஆல்சோ தே ஹேவ் டு டூ த குட் திங், ஹேவ் டு டூ த நல்லதே பண்ணுங்க, கெட்டது பண்ணாதீங்க, நல்ல காரியத்தை எடுத்து கொடுங்க. எல்லாம் மாஸ் மீடியா 50 மீடியா, அப்போ தான் நல்லாயிருக்கும். மனுஷன் தன்னால் தான் இது தன்னால் இருந்தாலும் எவனாலும் என்னென்ன 4 சவருக்குள்ளே இருக்க கடவுள் தெரியும். மனசாட்சி கடவுள் சாட்சி படம் இந்த பிக்சர்லாம் நிப்பாட்டுங்க தயவுசெய்து. கோவப்பட்டாலும் பாருங்கள், நல்லதுக்காக சொல்லுது, என் நன்மைக்கு சொல்ல உலக நன்மைக்கு எனக்கு ரைட்டு இருக்குது. இண்டிபெண்ட் சுதந்திர பெண்களுக்கு உரிமை இருக்குது. பெண்கள் இதை காப்பாற்றுக்கான தான் கஷ்டம் தான். ஒரு பொண்ணு பதவி இருக்குது, ஆனால் அவங்களால முடியலைன்னா இப்போ சேவே பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சி என்னத்துக்கு செத்தவா குடும்பத்துக்கு சொல்ல முடியுமா? செத்தாவை போனது தானே. என்னச்சே உயிர், ஒரு உயிர் வந்து இப்படி துடிச்சு சொன்ன பெற்று வளர்த்து உழைச்சி பெற்ற தாய் தமனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆறுதல் சொல்லிக்கிறேன். பெற்று வளர்த்து டாக்டர் படித்து இது ரொம்ப கஷ்டம். உலகத்தில் வாழ்க்கையை வாழையே கஷ்டம். வண்ட போகிற குட்டி வெட்டி சம்பாதிப்பேன், ஏன்டா வண்ட போகிற தோட்டத்தில் வேலை பண்ணிட்டு அவன்கிட்ட சேர்த்து பேசுறது, அக்கா தங்கச்சி பிள்ளைகிட்ட படுக்கன்னு கல்யாணம் முடிச்சு வச்சு லவ் பண்ணவங்களை கல்யாணம் முடிச்சு அவன் புருஷன்ட்ட விட இப்படிலாம் மோசமான ஒரு கேரக்டர் உள்ளது இருக்குது. எனக்கு திருந்தேச்சு. அது உலகத்தில் குணங்கட்ட போயிட உலகம் பூரா பாதி குணங்கட்டும் குடிக்காரனுக்கு அது வாழறதுக்கு ரொம்ப கஷ்டம். அவனே வாழணுன்னா அது முடியாது, ரொம்ப கஷ்டம்.